சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகு தமிழக அரசியல் களம் வேகமாக மாறி வரும் நிலையில் அதிமுக உட்கட்சி பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்க தொடங்கியுள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. அந்த வகையில் தேர்தல் தோல்வி, கட்சிக்குள் ஏற்பட்ட பிளவு, அதன் பின்னர் நடந்த சமரசம் என பல்வேறு சவால்களை சந்தித்த அதிமுக தற்போது நிர்வாகிகளை தக்க வைத்துக் கொள்ள முடியாமல் திணறி வருகிறது. இந்த நிலையில் தாவேகா பக்கம் சிக்னல் கிடைக்காததால் எஸ்பி வேலுமணி, விஜயபாஸ்கர், சி.வி. சண்முகம் உள்ளிட்டோர் திமுகவுக்கு தயாராக உள்ளதாக கூறப்படுகிறது. சட்டப்பேரவை தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் தனி பெரும்பான்மை இடங்களை வென்று ஆட்சியை கைப்பற்றியது. அந்த கட்சியின் தலைவர் விஜய் முதலமைச்சராக பதவியேற்ற நிலையில் தமிழக அரசியலில் புதிய அதிகார மையம் உருவாகி வருகிறது. இதனால் ஆண்ட கட்சிகளான திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரண்டுமே தங்களுடைய அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக அதிமுகவிற்கு தேர்தல் முடிவுகள் மிகப்பெரிய பின்னடைவாகவே அமைந்தன. எதிர்க்கட்சித் தலைவர் அந்தஸ்தை கூட பெற முடியாத நிலை உருவானது. இதனையடுத்துதான் கட்சிக்குள் அதிருப்தி குரல்கள் அதிகரித்தன. பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் தலைமையை விமர்சித்து சில எம்எல்ஏக்கள் தனி அணியாக செயல்பட்டனர். பின்னர் பல்வேறு பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு அவர்கள் மீண்டும் கட்சிக்குள் இணைந்தாலும் அவர்களுடைய எதிர்காலம் குறித்து இன்னும் தெளிவான முடிவுகள் எடுக்கப்படவில்லை என்ற தகவல்கள் வெளியாகி உள்ளன. கட்சிக்குள் மீண்டும் இணைந்த முக்கிய நிர்வாகிகள் மற்றும் எம்எல்ஏக்கள் தங்களுக்கு முக்கிய பொறுப்புகள் வழங்கப்படும் என்று எதிர்பார்த்திருந்ததாக கூறப்படுகிறது. மாவட்ட செயலாளர்கள் பொறுப்புகள், முக்கிய அமைப்புகளின் தலைமை பதவிகள் அல்லது சட்டப்பேரவை மற்றும் கட்சி நடவடிக்கைகள் கூடுதல் முக்கியத்துவம் கிடைக்கும் என அவர்கள் நம்பி வருகின்றனர். ஆனால் இதுவரை அது போன்ற எந்த அறிவிப்பும் வெளியாகாததால் அதிருப்தி நிலவி வருவதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையில் தமிழக வெற்றிக் கழகம் தொடர்ந்து பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகளை தன் பக்கம் இழுத்தும் வருகிறது. முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், மாவட்ட அளவிலான நிர்வாகிகள் என பலர் அந்த கட்சியில் இணைந்துள்ளனர். இதனால் அதிமுக நிர்வாகிகள் மத்தியில் கட்சியில் நீண்ட காலம் காத்திருக்க வேண்டுமா அல்லது புதிய வாய்ப்புகளை தேடலாமா என்கின்ற விவாதம் அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம், விஜயபாஸ்கர் உள்ளிட்ட சில அதிமுக நிர்வாகிகள் திமுக தரப்புடன் தொடர்பில் இருப்பதாகவும் தகவல்கள் கசிந்துள்ளன. குறிப்பாக கடந்த ஆட்சி காலத்தில் முக்கிய பொறுப்புகளில் இருந்த சிலர் தற்போதைய அரசியல் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு மாற்று வாய்ப்புகளை ஆராய்ந்து வருவதாக கூறப்படுகிறது. இருப்பினும் இது தொடர்பாக எந்த தரப்பிலும் அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகவில்லை. அதிமுகவிலிருந்து வெளியேறிய சில முக்கிய நிர்வாகிகள் ஏற்கனவே தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்துள்ள நிலையில் மீதமுள்ள அதிருப்தி அணியினரை கட்சிக்குள் தக்க வைத்துக் கொள்வது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய சவாலாகவே மாறி வருகிறது. குறிப்பாக கொங்கு மண்டலம் உள்ளிட்ட பகுதிகளில் கட்சியின் பலத்தை மீண்டும் கட்டியெழுப்ப வேண்டிய அவசியம் இருப்பதாக அரசியல் பார்வையாளர்கள் கருதி வருகின்றனர். மறுபுறம் கட்சியை மறுசீரமைக்கும் நடவடிக்கைகளில் எடப்பாடி பழனிசாமி கவனம் செலுத்தி வருவதாக அவருடைய ஆதரவாளர்கள் தெரிவிக்கின்றனர். மாவட்ட வாரியாக ஆலோசனை கூட்டங்கள் நடத்தப்படுவதும் புதிய பொறுப்பாளர்கள் நியமனம் குறித்த ஆலோசனைகளும் நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. இதன் மூலம் கட்சிக்குள் நிலவும் அதிருப்தியை கட்டுப்படுத்த முயற்சி மேற்கொள்ளப்படுவதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளன. இருந்தாலும் தேர்தல் தோல்விக்கு பிறகு அதிமுக எதிர்கொள்ளும் மிகப்பெரிய பிரச்சினை நிர்வாகிகள் வெளியேறுவது மட்டுமல்ல, அவர்களுக்கு பதிலாக புதிய தலைமுறையை உருவாக்குவதும் ஆகும். இந்த சவாலை எவ்வாறு சமாளிக்கப் போகிறது என்பதே அடுத்த சில மாதங்களின் அதிமுகவின் அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் முக்கிய அம்சமாக பார்க்கப்படுகிறது. தற்போதைய சூழலில் கட்சிக்குள் அதிருப்தி குரல்கள் அடங்குமா அல்லது மீண்டும் பிளவு ஏற்படுமா என்ற கேள்வியும் எழுந்து வந்த இந்த சூழ்நிலையில் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான அதிருப்தி நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் சி.வி. சண்முகத்தை தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கரும் கட்சி தலைமையை விமர்சிக்கும் வகையில் பதிவு வெளியிட்டுள்ளார். எடப்பாடி பழனிசாமியை மறைமுகமாக விமர்சித்து அவர் பதிவிட்டிருக்கும் ட்வீட் அதிமுகவில் புதிய பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. அதிமுகவில் சட்டமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக மூத்த நிர்வாகிகள் போர்க்கொடி தூக்கியுள்ளனர். விஜய் அரசின் மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பில் அதிமுக எம்எல்ஏக்கள் 25 பேர் தாவேகாவிற்கு ஆதரவாக வாக்களித்தனர். இதில் 4 எம்எல்ஏக்கள் தங்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைந்தனர். மீதமுள்ள 21 எம்எல்ஏக்கள் மன்னிப்பு கடிதம் கொடுத்ததால் அவர்களின் எம்எல்ஏ பதவியும் தப்பியது. 21 எம்எல்ஏக்களில் சி.வி. சண்முகமும் சி. விஜயபாஸ்கரும் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்காமல் இருந்து வந்தனர். இருவரும் தாவேகாவில் இணையலாம் என்று பேச்சும் அடிபட்டது. ஆனால் சி. விஜயபாஸ்கர் மீதான ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பாக அவரை தாவேகாவில் இணைக்க விஜய் தயக்கம் காட்டுவதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டது. அதேபோல திமுக பக்கம் சி. விஜயபாஸ்கர் செல்லக்கூடும் என்ற ஒரு பேச்சும் எழுந்தது. ஆனால் சி. விஜயபாஸ்கரும் சி.வி. சண்முகமும் கடந்த சில நாட்களாக மௌனம் காத்து வந்தனர். இந்த நிலையில்தான் நேற்று சி.வி. சண்முகம் செய்தியாளர்களை சந்தித்து பேசியிருந்தார். அப்போது எடப்பாடி பழனிசாமி மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். இந்த நிலையில்
அதிமுக முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கரும் எடப்பாடி பழனிசாமியை மறைமுகமாக விமர்சித்து தன்னுடைய எக்ஸலத்தில் பதிவிட்டுள்ளார். அவர் தனது எக்ஸலத்தில் கூறியிருப்பதாவது: உழைக்கும் உண்மை தொண்டர்களை எதிரிகளாக பார்க்கும் தலைமையை கேள்வி கேட்பதையே குற்றமாக பார்க்கும் அரசியலும் வெற்றிக்கான பாதையல்ல. வரலாறு நினைவில் வைத்திருப்பது எத்தனை பேரை நீக்கினோம் என்பதையல்ல, எத்தனை பேரை ஒன்றிணைத்தோம், எத்தனை களங்களை வென்றெடுத்தோம் என்பதைதான் என்று பதிவிட்டுள்ளார். ஒரு பக்கம் அதிமுக நிர்வாகிகள் கொத்து கொத்தாக தாவேக்காவில் சேர்ந்து வரும் நிலையில் சி.வி. சண்முகம் மற்றும் சி. விஜயபாஸ்கர் ஆகியோர் கழக குரலை கூர்மைப்படுத்தி இருப்பது அதிமுக வட்டாரத்தில் சலசலப்பை ஏற்படுத்தி உள்ளது. அதற்கு முன்னதாக சி.வி. சண்முகம் செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறியதாவது: அதிமுகவில் இருந்து விலகி செல்பவர்கள் என்ன காரணம், என்ன சுரை சொல்கிறார்கள்? தலைமை அனுசரித்து போகவில்லை. தலைமை தன் தவறை திருத்தி மடிக்கிறது. யாருடைய கருத்தையும் கேட்க தயாராக இல்லை. அதிமுக என்பது ஒரு குடும்ப கட்சி அல்ல, இது தொண்டர்கள் கட்சி. மறைந்த எம்ஜிஆர் ஜெயலலிதாவால் ஏற்படுத்தப்பட்ட அதிமுகவின் நிலைமை இன்று ஒரு குடும்பத்தின் பிடிக்குள் சென்று கொண்டிருக்கிறது. தலைமை பொறுப்புக்கு வந்தவர் என்ன செய்ய வேண்டும்? எல்லோரையும் அரவணைத்து செல்ல வேண்டும், குறைகளை சுட்டி காட்ட வேண்டும். தற்போதைய நிலையிலிருந்து மீண்டும் அதிமுகவை ஒரு வலிமையான இயக்கமாக உருவாக்க வேண்டும். தேர்தல் தோல்விக்கான காரணங்களை ஆராயுங்கள். கூட்டத்தை கூட்டுங்கள், பொதுக்குழுவை கூட்டுங்கள். உங்கள் விருப்பப்படியே ஒரு தேதியிலேயே கூட்டுங்கள், இல்லை அதற்கு முன்பு செயற்குழுவையாவது கூட்டுங்கள் என்று தன்னுடைய பாணியில் காட்டமாக பேசியிருந்தார் சி.வி. சண்முகத்தின் நேற்றைய இந்த பிரஸ் மீட் அதிமுக வட்டாரங்களில் மிகப்பெரிய பரபரப்பை கிளப்பி இருந்தது. இந்த நிலையில்தான் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள எம்ஜிஆர் மாளிகையில் காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகிகளுடனான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. அந்த கூட்டத்தில் இளைஞர்களை கட்சியுடன் இணைக்கும் நோக்கத்தில் மிதுனுக்கு இளைஞரணி செயலாளர் அல்லது தகவல் தொழில்நுட்ப அணி செயலாளர் போன்ற முக்கிய பொறுப்புகளில் ஒன்றை வழங்க வேண்டும் என்று சில நிர்வாகிகள் வலியுறுத்தியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அரசியலில் இளைஞர்களின் பங்கு அதிகரித்து வரும் நிலையில் அதிமுகவிலும் புதிய தலைவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்ற கருத்தும் கூட்டத்தில் முன்வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் இந்த கோரிக்கைக்கு பதிலளித்த எடப்பாடி பழனிசாமி தனக்கு அதில் விருப்பமில்லை என்றும் இந்த விவகாரம் குறித்து மேலும் யாரும் பேச வேண்டாம் என்றும் தெரிவித்ததாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. இதன் மூலம் தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களை அரசியலுக்கு கொண்டு வருவதில் தற்போதைக்கு அவருடைய ஆர்வம் காட்டவில்லை என்ற தகவல் பரவி உள்ளது. ஆனால் கூட்டத்தில் பின்னர் பேசியதாக கூறப்படும் அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே.பி. முனுசாமியின் கருத்துக்கள் அரசியல் வட்டாரங்களில் கவனத்தை ஈர்த்துள்ளன. மிதுனுக்கு பொறுப்பு வழங்க வேண்டும் என்று சிலர் கூறுவது அவருடைய தனிப்பட்ட கருத்து என தெரிவித்த அவர், எதிர்காலத்தில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அத்தகைய முடிவெடுத்தால் கட்சியின் நலன் கருதி அதற்கு யாரும் தடையாக இருக்கக்கூடாது என்ற கருத்தையும் தெரிவித்ததாக தகவல்கள் கூறுகின்றன. மேலும் இந்த விவகாரம் அதிமுகவில் புதிய விவாதத்தை ஏற்படுத்தி உள்ளது. திமுக மீது வாரிசு அரசியல் குற்றச்சாட்டை தொடர்ந்து முன்வைத்து வந்த அதிமுக தங்களது கட்சியிலும் குடும்ப வாரிசுகளை முன்னிலைப்படுத்தும் சூழல் உருவானால் அது அரசியல் ரீதியாக எதிரொலிக்கப்படும் என்று ஒரு தரப்பு கூறி வருகிறது. மறுபுறம் மிதுன் அரசியலுக்கு வந்தாலும் அது கட்டாயம் வாரிசு அரசியலாக பார்க்கப்பட வேண்டியதில்லை. அவருடைய திறமை மற்றும் செயல்பாடுகளின் அடிப்படையில் அவர் புதிய தலைமுறை ஆதரவை ஈர்க்கக்கூடும் என்ற கருத்தையும் சில நிர்வாகிகள் முன்வைத்து வருவதாக கூறப்பட்டும் வருகிறது. இந்த நிலையில் மிதுனுக்கு உடனடியாக கட்சி பொறுப்பு வழங்கப்படுமா என்பது தெளிவாக தெரியாத நிலையில் அவரை அரசியலுக்கு கொண்டு வர என்ற கோரிக்கை கட்சிக்குள் தொடர்ந்து வலுப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் தெரிவித்து வருகின்றன. இந்த நிலையில்தான் சில வருடங்களாகவே எடப்பாடியின் மகனும் மிதுனும் ஸ்டாலின் மகனான உதயநிதியும் மறைமுகமாகவே நண்பர்களாகவே சில இடங்களில் சந்தித்து பேசி வருவதாகவும், அநேகமாக எடப்பாடி மகன் திமுகவில் இணைவதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாகவும், அவருக்கு திமுகவில் எம்பி பதவி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்த தகவல் ஒட்டுமொத்த அதிமுகவிற்கும் அதிர்ச்சி கொடுத்து வருகிறது.